லைக் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோட சின்ன வயசுல இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போய் கூட்டு வந்துச்சு எங்களை. சூப்பர். அது நம்ம சென்னை 28 ஃபீல் கனெக்ட் பண்ணி விட்டுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால பார்ட் 3 மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இது அவர் வந்ததுனால. படம் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட் பயங்கரமாக இருந்தது. அது இல்லாமல் ஸ்கூல் டைம் எல்லாமே அதெல்லாம் யோசனை. இப்போ இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. ஸ்டோரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செரிஷ் பண்ணால் உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலியமாக சொல்ல வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் பட்டிங்காக இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வரவங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய ரோலை வந்து ஒவ்வொருத்தருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து புதுசாக நடிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அவங்களோட ரோலுமே வந்து அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள் அண்ட் ஃபேமிலியோட போய் பாருங்கள். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது படம். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம். இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு சில சீனாக ரிலேட் ஆகும் எல்லாரோட லைஃப்லையும். அந்த அழகரண்ணன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. லைஃப்பில் எப்படி சொல்ல ஒருத்தருக்கும் ஒரு டைம் வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அதான் அவர் தான் அந்த படத்தோட சோல் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் ஆரம்பிச்சிருந்து வந்தார். அவர் ஒரு நல்ல எப்படி சொன்னார், நான் வந்து மதுரை, அந்த மதுரை ஸ்லாங்கு அந்த இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அழகர் அண்ணன் கேரக்டருக்காக படம் ஒரு 2 தடவை கூட பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. இதில் கடைசியாக ஃபைண்ட் யுவர் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த கான்செப்ட். 2 தடவை அழுதுட்டேன். அழகர் சீனில் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆட்சின்னா ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப நாள் கழித்து ஹீரோ வந்து அவங்க ஆட்சியை கட்டிப்பிடிக்கிற சீனில் நான் அழுதுட்டேன். நல்லா இருந்தது. அது ஆராத்தி சாங் சூப்பராக இருந்தது. மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்பவுமே அல்டிமேட் தானே. சூப்பராக இருந்தது. படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த இமோஷன்ஸ் அதெல்லாம் நல்லா கனெக்ட் ஆகும். எனக்கு காலேஜில் ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருந்தது. எனக்கு ஹீரோடது 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பாண்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. ஆமாம், அவரை நான் ஸ்பாயில் பண்ண வேணாம். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மிர்ச்சி விஜயோட பெரிய ஃபேன் நான் ஆல்ரெடி. அதனால இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் பார்க்கணும் போல் அந்த அளவுக்கு ஒரு நாங்களும் 92 பேட்ச் தான். ஸோ அந்த 90s கிட்டோட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அதான் சொல்கிறேனே, இப்போ பசங்க கேங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்தந்த பீரியடில் போயிடுவாங்க. இப்போ எங்களுக்கே அந்த ஃபீல் வருது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து க்ளோஸாக இருக்கணும். நல்லா இருந்தது. செம்ம நல்லா இருந்தது அவங்களோட. ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட என்ட்ரி எல்லாமே ரொம்ப கேஷுவலாக அவர் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சீரியஸாகவே நல்லா இருந்தது. லைக் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோட சின்ன வயசுல இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போய் கூட்டு வந்துச்சு எங்களை. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் பக்காவாக இருக்குது. லவ் ட்ராக்லாம் பெருசாக வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் பக்காவாக இருக்குது. அதுதான் எங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். சூப்பராக இருக்குது படம். நல்லா கனெக்ட் ஆகுது. மியூசிக் பக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அது பார்த்துட்டு வெளியே வரும்போது நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் பட் நல்லா இருந்தது. மிர்ச்சி விஜய் அப்புறம் வந்து ஆக்டர் தேவ் அவங்களதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்களோட பேட்சப் சீன்ஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஹார்ட்டுக்கு. நல்லா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை ஆல் டுகெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளோட ஒரு சின்ன வயசு மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு.
நல்லா ஃபன்னியாக இருந்தது, நல்லா இருந்தது, எங்கேஜிங்காக இருந்தது மூவி. ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க பண்ணுறது தான். ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு இது அடுத்த ஜென்ரேஷன் போகிறது தான். படம் சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது. புதுமாதன் சூப்பராக இருக்குது பார்க்கலாம். நம்ம பசங்கள்ட்ட சொல்லலாம் நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்லலாம் நல்லா இருக்கும். ஓகே தான் நல்லா இருக்குது. ஓகே தான். ஸ்டோரி மோர் தென் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒருத்தரோட லைஃப் ஜேர்னி. அவனோட வாழ்க்கையில் நடக்கிற டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் எப்படி இதாகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அங்கேருந்து எப்படி போகுது, அதுக்கப்புறம் லைஃப்னா என்ன, எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன, ரியாலிட்டினா என்ன, அதான் இந்த படம். நல்லா இருக்கு படம். புரியல எனக்கு பிடிச்சிச்சு நல்லா இருக்கு. சூப்பர் பண்ணிருக்காங்க எல்லாருமே. நல்லா இருக்கு. சாதாரண பசங்களோட லைஃப் எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் இந்த மாதிரி பசங்களை மாதிரி எல்லாருக்கும் லைஃப் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்கலாம். நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு, சில எதிர்பார்க்காத மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நிறையா சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் வந்துட்டு இவரையும் நான் அதில் பார்த்தேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்களும் அதில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களெல்லாம் அப்படி இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. பட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு காமன் மேனாக யாரை பார்த்தாலுமே கனெக்ட் ஆகிற ஸ்டோரி தான். ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, லைட்டாக கண்ணீர்லாம் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. எவ்ரிபடிஸ் பெர்ஃபார்ம் வெரி வெல். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஐ திங்க் ஹீரோ வந்து கொஞ்சம் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காரு போல். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பவானி ரொம்ப அழகாக இருந்தாங்க ஸ்க்ரீனில். வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஐ திங்க் இட்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அது எனக்கு தெரியாது, அந்த பார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் ட்ரெய்லரில் பார்த்து எனக்கு தெரிஞ்சது. தட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். எல்லாருமே நம்ம ஒரு மூமெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணி முடியுது. எங்களை சின்ன வயசுலேருந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ படம் சூப்பர் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன எனக்கு பாசிட்டிவ் தெரிஞ்சுன்னா, யாருமே இல்லை படத்தில் வில்லன் கிடையாது. சுச்சுவேஷன் தான் மாட்டுது. மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி எண்டிங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக பார்க்குறது. ஹீரோ ஹீரோயின்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருந்து, நம்ம வந்து யாரோ ஒரு செலிபிரிட்டி மாதிரியும் ஹீரோ மாதிரி இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்படி நம்ம லவ் பண்ணியிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே அந்த மாதிரி தெரிஞ்சதால நம்ம படம் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகல, ரியல் லைஃப் பார்க்குற மாதிரி இருந்து. அது சூப்பர். அது நம்ம சென்னை 28 ஃபீல் கனெக்ட் பண்ணி விட்டுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் பார்ட் 3 மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இது அவர் வந்ததுனால. பர்ஃபெக்ட். டெஃபினட்டாக 90s கிட்ஸ் கண்டிப்பாக ஒரு கனெக்ட் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக படத்தை. ஸ்டோரி உண்மையிலேயே ஆக்சுவலாக என்னென்னா, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. சூப்பர் மூவி. எல்லாருமே ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர். இப்போது கருத்தெல்லாம் கிடையாது ப்ரோ. அவங்களோட லைஃப்பை ரீவிசிட் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம லைஃப்பை எல்லாத்தையும் கடந்து வந்துருப்போம்ல, அதை வந்துட்டு படமாக காமிச்சிருக்காங்க. டைரக்டர் அவரோட விஷனை காமிச்சிருக்காரு. லைஃபோட சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க. இது எல்லாரோடைய லைஃப்பையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ப்ரோ. என்ன சொல்கிறது, நம்ம எல்லாரும் லைஃப்லேயும் ஒரு ட்ரீம்க்கு வரணும்னு இருப்போம்ல, அந்த ட்ரீமை நோக்கினா தான் இந்த படமாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்க. ரியாலிட்டி தான் ப்ரோ இந்த ஸ்டோரி. பெருசாக இமேஜினேஷனாக இல்லை, ரியாலிட்டி ஸ்டோரி தான். எனக்கு என்னவோ அவருடைய லைஃப் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அவனோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் த்ரூ அவுட் த மூவி இருந்தது. ரொம்ப இயல்பாக இருந்தது. வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு தெம். நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஹியூமர், எமோஷன்ஸ், ஆக்டிங், ஸோ மெனி பீப்புள் கம்மிங். வெரி நைஸ். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு எஃபர்ட்ன்றது த்ரூ அவுட் த மூவி தெரிஞ்சது. எவ்ரிபடி ஹஸ் ஒர்க்ட் தேர் ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகாக கொண்டாடிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு சைட்லேயுமே வந்து நம்மளை நிறைய விஷயத்தில் வந்து யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. அவர் வந்து நம்ம சென்னையை விட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறது, அண்ட் திருப்பி இங்கே வந்தப்போ என்னமோ நம்மளே வந்து இங்கே வந்தால் என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப நல்லா வந்து நரேட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியில். ஸோ வெரி நைஸ். இட் இஸ் ஓவரால் வெரி நைஸ் ஸ்டோரி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே கன்வே ஆயிருக்குன்னு சொல்லலாம். வெரி நைஸ் சார்.